போன வீடியோவில் வந்து ஹிட்லர் அப்படின்ற ஒரு சூப்பர் வில்லன் வந்து எப்படி 60 மில்லியன் பேர் கொன்னா அவனுக்கு எப்படி அந்த பவர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் வந்து அந்த பவர் யார் அவனுக்கு கொடுத்தா, எதனால் அந்த பவர் அவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பிஹைண்ட் த சீன்ஸ் நம்ம போவோம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். Virtuacoin.comல போனீங்கன்னா Virtual Swap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஃப்ரீ கிரிப்டோஸ் ஏர்ன் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து அதில் வந்து Shiba Inu அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டோக்கன் லான்ச் பண்ணுறதுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ யூ கேன் earn some real cash from that. ஓகே, செக் இட் அவுட். நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேடஸ்ட் திங் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் தான் வந்து மக்கள் யோசிக்கிற அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னா இந்த காலத்தில் அப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறது? அதாவது வரலாறு அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கண்ட்ரியை பற்றி அவங்க இந்த நல்லது பண்ணியிருக்காங்க கெட்டது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் அந்த கண்ட்ரியில் போய் அந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண நல்லது மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சர்ச்சில் சொன்னேன், ஜப்பான் சொன்னேன், இந்தமாதிரி நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் ஈவன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியை கூட வந்து அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிறப்ப ரொம்ப பாலிஷ்டாக தான் சொல்லுவாங்க. என்னென்ன கெட்டதெல்லாம் நடந்துச்சு, பிளாக்ஸ் எவ்வளோ அடிமைப்படுத்தினாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க வந்து பாலிஷ்டாக தான் சொல்லுவாங்க. அது வந்து அவங்க மனசில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்காத வரைக்கும் தான் சொல்லுவாங்க. இதை நம்ம இன்னொரு வீடியோவில் கூட அப்புறமா பார்க்கலாம். பட் இப்போ கரண்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஹிட்லர் மாதிரி சூப்பர் வில்லன் உருவாக்குறதுக்கு யார் காரணம் அண்ட் அந்த காரணத்தில் எவ்வளோ உண்மை இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஹிட்லர் அப்படின்ற ஒரு ஆள் வந்து உருவாக்குறது வந்து ஸோ அவருக்கு வந்து ஒரு கோவம் இருந்துச்சு. அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்தினார். ஜெர்மன் கிரேட்டாக இருக்கணும்னு கத்துனாரு, எல்லாம் ஓகே. பட் அந்த கோவத்தை வந்து அவர் மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நான் எனக்கு வந்து யாரோ ஒருத்தங்க மேலே கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட கூப்பிட்டு மச்சான் எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா சரி விட்றா அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்லுவான். அவனுக்கும் வந்து சரி வாடா போய் வைப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் எப்போ வரும் அப்படின்னா அவனும் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டாதான். அதுவும் வந்து நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாள் சண்டைக்காக நம்ம யாரையும் ஒருத்தங்களை வெட்டுவோம் போக மாட்டோம். அதுவே பல வருஷம் நடக்குது. ஒருத்தங்க நம்மளுக்கு பல வருஷமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் நம்மளுக்கு அநியாயமாக தெரியுது. அது வந்து பல வருஷமாக தெரியுது, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் அநியாயமாக தெரியுது. அந்த விஷயம் வந்து தான் வந்து அந்த கோவத்தோட ஒரு, ஏன்னா ஹிட்லருக்கு மட்டும் அந்த கோவம் இல்லை, ஹிட்லர் கீழே இந்த ஜென்ரல்ஸ்க்கும் அதே கோவம் இருக்குது, அவங்களுக்கு கீழே இந்த சோல்ஜர்ஸ்க்கு அதே கோவம் இருக்குது, பொதுமக்களுக்கும் அதே கோவம் இருக்குது, ஜெர்மன் மக்களுக்கும் இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் வந்து எப்படி ஒரே கோவம் காமனாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட்ரிஸ் நீங்கள் வந்து நான் சொல்கிற எல்லா வெஸ்டர்ன் டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்து பாருங்கள் ஹிட்லரை பற்றி. எதனால் ஹிட்லர் இவ்வளோ பேர் கொண்டா இருப்பான்? சரி இப்போ வாய்க்கா தகர பிரச்சனை தகரனா ஒரு 4 ஐடியோ போடலாம், போயிட்டு விரட்டி விட்டுறலாம், எதை வேணாலும் பண்ணலாம். பட் கொலை பண்ணணுன்ற அளவுக்கு ஏன் போகணும்? நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு நோக்கம் எப்படின்னா, ஜெர்மனி இருக்குது, இந்த பக்கம் வந்து ஆலிட் ஃபோர்ஸஸ் வருது, பிரிட்டன் அண்ட் யூஎஸ் ஃப்ரெஞ்ச் ஆர்மி வருது, இந்த பக்கம் ரஷ்யன் ஆர்மி வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹிட்லர் வந்து பங்கரில் வந்து பிடிச்சி அடிச்சு கொண்டுருவாங்க, அவர் தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து கடைசி நேரத்துலையும் வந்து அந்த ஆர்மி வந்து சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டுட்டு இருக்காங்க. அதில் கடைசியாக நடந்த ஒரு போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சிட்டிக்கு நடுவில் ஒரு இடம், ஒரு சின்ன ஸ்லம் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே ஜூஸ் எல்லாத்தையும் அங்கே மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஜெர்மன் ஆர்மியை வந்து அங்கே அமிச்சு அவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஹிட்லர் பர்த்டே அன்னைக்கு, ஹிட்லர் சாவறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வருது, ஹிட்லருக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க. தான் சாக போன்ற சுச்சுவேஷன்லையும் வந்து இவங்களை அழிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒருத்தனுக்கு பகம் வருது அப்படின்னா அது வந்து எவ்வளோ சீரியஸாக இருக்கும். பட் இதுக்கான காரணம் சொல்கிறது தான் வந்து எனக்கு சஸ்பிஷன் கலப்புது கைஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கூட வந்து யூஎஸோட ஜூ கம்யூனிட்டி வெப்சைட்டோ இல்லை யூரோப்பில் இருக்க ஜூ கம்யூனிட்டி வெப்சைட்டோ எல்லாத்துலேயுமே வந்து ரீசன் ஃபார் ஆரிஜின் ஃபார் ஆன்டி செமிட்டிசம், அதாவது ஜூஸ் மேலே இந்த வெறுப்பு வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை தேடுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஹிட்லர் வந்து வேர்ல்டு வார் 1 வந்து சோல்ஜராக இருந்தார், அந்த டைம் வந்து ஜெர்மனி வந்து தோத்துச்சு, அப்போ வந்து ஜெர்மன் மக்களுக்கு வந்து அது மேலே ரொம்ப ஒரு அவமானம் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து ஜூஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொய் பிரச்சாரத்தை வச்சு நம்ம அவ்வளோ தூரம் வின் பண்ண முடியாது. அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள். நார்த் இந்தியாலையும் வந்து பிஜேபி வந்து பிரச்சாரம் பண்ணுது, சவுத் இந்தியாலையும் பிரச்சாரம் பண்ணுது. 2 இடத்துலையுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிரச்சாரம் தான் பண்ணுறாங்க. முஸ்லீம்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் வின் பண்ணிக்கிட்டே இருக்குது, சவுத் இந்தியாவில் வின் பண்ணாமல் தோத்துக்கிட்டே இருக்குது. ஏன் அந்த பிரச்சாரம் ஒர்க் ஆகல? இப்போ ஜெர்மனி மக்கள் கிட்ட வந்து ஹிட்லர் வந்து இதேமாரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஜெர்மன் வந்து அவர் பக்கத்து வீட்டில் ஜூ இருக்கிறாரு, அவங்க 2 பேரும் சமாதானமாக போயிட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர் ஹிட்லர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவர் நம்பியிருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து என்னதான் ஹிட்லர் கால்னு கத்தினாலும் சரி அதை நம்பியிருக்க மாட்டார். இப்போ நம்ம ஊரில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து நிறைய கால்னு பிரச்சனை பண்ணாலும் ஒருத்தனும் ஓட்டு போடுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹிட்லர் சொல்கிற விஷயத்தை வந்து ஜெர்மன் மக்கள் எப்படி நம்புறாங்க? ஸோ அப்போனா வந்து ஹிட்லருக்கு இருந்த கோவம் வந்து அவர் மட்டும் ஆஸ்திரேலியாவில் சின்ன குழந்தையா இருந்து பையனாக இருந்து வளர்றப்ப அவருக்கு ஏற்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, அந்த ஜெர்மன் மக்களுக்குமான ஒரு பல வருஷமான ஒரு கோவம், வருத்தம், வெறி இப்படின்ற மாதிரி விஷயம் வச்சுக்கலாம், பகன் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இதுக்கு யார் காரணம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒரு பெரிய குரூப்பும் ஒரு சின்ன குரூப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த சின்ன குரூப் வந்து நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து மினிஸ்ட்ரி வரைக்கும் வந்து ஒரு திறமை உழைப்பு இல்லாமல் வந்து பொசிஷன் ஈஸியாக வந்துருவாங்க. ஈவன் பிசிசிஐ கிரிக்கெட் போர்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காலங்கள் வரைக்கும் நம்ம சில நேரம் வந்து கப்பே அடிக்காமல் இருப்போம், வின்னே பண்ணாமல் இருப்போம், கேஸ்ட் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் போயிட்டு இருக்கும். இப்போ கூட அப்படி கேஸ்ட் அடிப்படையில் வந்து சில பேர் செலெக்ஷன் அங்கே இருப்பாங்க, திறமை பெருசாக இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஜூஸில் வந்து இந்த ஜூ லாபி வந்து இன்னும் உலகத்தில் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் லாபி. அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ
வீடியோ போடலாம் அப்படின்னா சேனல் டெலிட் பண்ணுறானுங்க. அது போட முடியாது. இப்போ ஜூ லாபி வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் லாபி. இன்னமும் அமெரிக்கா மக்கள் வந்து அவங்க ஊரில் வந்து நிறைய இடத்துல வந்து பாவர்ட்டி இருக்குது. அண்ட் ஒரு ஊசி போடணும்னா $3000 ஆகுது, 2 லட்சம் ஆகுது, 3 லட்சம் ஆகுதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் காஸ்ட் அவ்வளோ அதிகம். இருந்தாலும் அந்த மக்களோட டாக்ஸ் பேயர் பணத்தை பில்லியன் கணக்கில் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரேலுக்கும் யுக்ரைனுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் விருப்பத்துடைய நடக்குது, மக்களாட்சியாக நடக்குது, லாபி ஆட்சி நடக்குது. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜெர்மனியில் வந்து ஒரு பர்டிகுலர் நைட்டில் வந்து ஹிட்லரோட விஷன், அந்த கோவம் எல்லாமே வந்து மக்கள் வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அது பேர் வந்து கிறிஸ்டல் நாக்ட் அப்படின்ட்டு. அதாவது இந்த நைட் ஆஃப் புரோக்கன் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதோட டாக்குமெண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் என்ன நடக்குதுன்னா, ஜெர்மனோட நாசி பார்ட்டியோட எஸ்ஏ விங்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து அடியாளுங்க மாதிரி, கூட்டம் குண்டர்கள் மாதிரி அவனுங்க. ஸோ அவனுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட்டில் வரிசை எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஜூஸோட பிஸ்னஸஸ் எல்லாத்தையும் வந்து அடிச்சு உடச்சி சூறையாடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா பில்டிங்லையும் போய்ட்டு அவங்க வந்து அந்த ஜூவோட சிம்பிள் போடுறாங்க. எங்கெங்கெல்லாம் ஜூஸ் ஆஃபீஸ் இருக்குதோ, வீடுலாம் இருக்குதோ அங்கெல்லாம் பண்ணுறாங்க. வீடு இல்லை, பிஸ்னஸ் எல்லாத்தையும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா வரிசையாக ஜூ பிஸ்னஸாக தான் இருக்குது. அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டாக காட்டுவாங்க. பெருசாக எல்லாமே ஜூ பிஸ்னஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய குரூப்பும் சரி, ஒரு சின்ன குரூப்பும் சரி, அவங்க வந்து அந்த நோக்கத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த நோக்கத்தை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேஷன். அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குறது. இப்போ ஒரு பிக்கஸ்ட் மெஜாரிட்டி ரிலிஜன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் அவங்க கம்பெனியில் வேலை கொடுக்குறது, அந்த மாதிரி நடக்கிற ஒரு சில விஷயம் டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குரூப் வந்து பெருசாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு அரசியல்வாதி உள்ளார போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தவங்க மாமா பையன், சித்த பையன் எல்லாத்தையும் வந்து உள்ளார கூப்பிட்டுக்கிறது, அந்த ஜாதிக்காரனுக்கு வந்து வேலை கொடுக்கறது. ஹெச்ஆர் வந்து இன்னும் கார்பரேட் கம்பெனிஸில் முதுவை தட்டி பார்த்து வேலை கொடுக்குற கம்பெனிஸ் இருக்குது. எனக்கு சிஎன்ற ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 2-3 தடவை அந்த மாதிரி அந்த வேலை நடந்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றதே எனக்கு தெரியும். இப்போ வந்து என் முதுவை எதுக்குடா தட்டி பார்க்கணும், அவங்க வந்து கை வச்சு சும்மா தடவிட்டே இருப்பாங்க, பூணூல் இருக்கான்னு பார்க்குறது வேற என்ன. அந்த ஆஃபீஸில் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்க இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல வேலை அதுக்கப்புறம் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா வர பிளான் இருந்துச்சு 2 மந்த்ஸ்க்கு அதுக்கப்புறம். பட் அதை பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸுக்குள்ளார கடைசி 2 மந்த்ஸ் வந்து அவ்வளோ ஒரு டார்கெட்டட் விஷயம் நடக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு சின்ன குரூப் வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனில் இறங்குறப்ப மக்களுக்கு வந்து அது மேலே பயங்கரமான ஒரு வெறுப்பு வருது. அண்ட் இந்த வெறுப்பு வந்து இப்போ நடந்த ஒரு 7 வருஷம் 6 வருஷத்துல யாராவது இவ்வளோ பேர் அவங்க கொண்டு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. ஆக்சுவலி வந்து இது வந்து பல சென்ச்சுரிஸாக நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் ஜூஸ் வந்து இந்த குருசைட்ஸ் அப்படின்ற காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் லிபோ அப்படின்னு சொல்லிட்டு பெட் லிபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல் ஒன்று இருக்குது. அந்த ரிச்சுவல் படி வந்து கிறிஸ்டியன் குழந்தைங்களோட பிளட் எடுத்து ஒரு பிரெட்ல வந்து தெளிச்சு அது வந்து ஒரு ரிச்சுவல் மாரி பண்ணுவாங்க. அது பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி கிடைக்கும், லைஃப்ல வந்து பெருசாக முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த குருசைட்ஸ் டைமில் வந்து கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, ஜூஸ் இவங்கெல்லாம் ஒருத்தங்களை கொண்டுகிட்டு இருக்கிறப்ப வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து இதனால வந்து ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சு. அப்போ தான் வந்து இந்த டெம்ப்ளர் ஆஃப் நைட்ஸ், பிரியர் ஆஃப் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டியோட மிலிட்ரி விங்கெல்லாம் உருவாக்க ஆரம்பிக்குது. வச்சு அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரைக்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க மெயின் ரீசன் இந்த மாதிரி ஒரு கோவத்தை வந்து உருவாக்குறதுக்கு காரணம் வந்து கிறிஸ்டியன் குழந்தைங்க காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது அப்போதானே நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஈவன் இந்த 90s 1930s 40s டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வச்சு அவங்க வந்து வெறுப்பை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸோட வெப்சைட்டில் வந்து சில இதில் போட்டிருக்கு, இதே ரிச்சுவலை வச்சு போட்டிருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டின் ஐலண்டில் வந்து சில ரிச்சுவல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை பற்றி வந்து கிளியர் டாக்குமெண்டேஷன் இல்லை, அதனால ரொம்ப உளர போல. பட் என்ன ரிச்சுவல் அப்படின்றதுக்கு வந்து சில பேர் வந்து சாட்டனிக் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டின்றவர் வந்து ஒரு தீவிரமான ஜூடா. அவர் வந்து ஒரு ஜூ, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஜூ. ஸோ அப்போ ஒரு வேளை வந்து இந்த பிளட் லிபோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிச்சுவல் நடந்திருக்கலாமோ அப்படின்றது ஒரு டவுட்டும் வருது. பட் அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணால் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். மேபி அது நம்ம எப்ஸ்டின் ஐலண்ட் வீடியோ போடுறப்ப வந்து அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சண்டையில் வந்து இத்தனை பேரை வந்து கொள்றதுக்கான சான்சஸ் இருக்காது. ஸோ அது வந்து பல வருஷம் பல சென்ச்சுரிஸான ஒரு வெறுப்பு. சேம் ரீசன் வந்து இந்தியாவில் வந்து நார்த்தில் வந்து பிஜேபி திரும்ப வின் பண்ணுறதுக்கும் சவுத்தில் வந்து திரும்ப தோக்குறதுக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு பகையை வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. நம்ம அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து நம்மளை துன்புறுத்துறதோ, கொள்றதோ, அடிக்கிறதோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து முகல் ராஜாக்கள் வந்து சவுத் சைடு வந்து அந்த வேலையை பண்ணது கிடையாது அதிகமாக. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அந்த ரீசன் வந்து தட்ஸ் த சேம் ரீசன் பிஜேபி இஸ் நாட் வின்னிங் இன் த சவுத். வில் catch up again in another video guys and thank you so much and cheers.